ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான். இப்போது நான் டிசைன் ப்ளவுஸ்க்கு பேக் பார்ட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஸ்லீவு. பேக் பார்ட்டில் நம்ம இந்த ஷேப்பில் நம்ம பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். இது மேலே வந்து இந்த லைனிங்கை நான் வச்சு இதே ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி நான் அப்படியே உள்ளே திருப்பிடுவேன். திருப்பினதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து லைனிங்கை இந்த ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு நம்ம இதை அப்படியே உள்ளே திருப்பிட்டோம் அப்படின்னா இந்த இடம் நமக்கு இந்த இடம் வந்து இந்த கலரில் கான்ட்ராஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இதில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த ஹார்ட் ஷேப்பில் நான் வந்து லைனிங்கை உள்ளே திருப்பிட்டேன். ஸோ இப்போ இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஹார்ட் ஷேப்பை நம்ம வரைய போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் இந்த கான்ட்ராஸ்ட்டாக உள்ள கலரை நான் வந்து இந்த ஷேப்பில் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ லைனிங் வந்து உள்ளே ஸ்டிச் பண்ணியாச்சு. கான்ட்ராஸ்ட்டாக உள்ள கலருக்கு நம்ம மேலே பேட்ச் ஒர்க் மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல லேஸ் கொடுக்க போகிறேன். லேஸ் கொடுத்துட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சில்வர் கலரில் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பாருங்கள், லேஸ் வச்சு இந்த பேட்ச் ஒர்க்கை நம்ம வந்து இந்த அவுட்டரில் நம்ம வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இந்த பால் இருக்கு இல்லையா, இதை நம்ம அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 கலரில் எந்த கலர் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துக்குவோம். இப்போ நான் வந்து ப்ளூ கலரை இங்கே வச்சு பார்க்குறேன். ஸோ இந்த கலரை நான் வந்து வச்சு பார்க்குறேன். கரெக்டாக ஓரளவுக்கு நல்லா வருதா அப்படின்றத பார்க்குறேன். நல்லா வந்துச்சுன்னா இந்த கலரையே நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம பால்க்கு கிளாத் வச்சு நம்ம இந்த மாதிரி கட்டணும். கட்டிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம வச்சு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கா அப்படின்றத. ஓகே, இது செட் ஆகுது. இப்போ இந்த கலர்லேயுமே நம்ம வச்சு பார்ப்போம். ஏன்னா ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் வைக்கணும். ஸோ இது ஒரு கலர் அது ஒரு கலர் இருந்தால் நல்லா இருக்காது. பார்ப்போம். ஸோ நம்ம இந்த கலரே வச்சுருவோம். இந்த ஆரஞ்சு இந்த கலர்லேயே நம்ம வந்து வச்சு விட்ருவோம். ஏன்னா ஸ்லீவுக்கும் இதை தான் வைக்கணும் சென்டரில். ஸோ வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியக்கூடாது, அதனால் இதே வச்சுருவோம். ஸோ இதே வந்து ஃபைனலாக நம்ம வச்சு விட்ருவோம். ஸோ இப்போ இதை நான் வந்து நிறைய பால்ஸ் எல்லாம் கட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பால்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம இப்போ ப்ளவுஸினுடைய பேக் பார்ட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம்.
ஸோ நம்ம வந்து பால்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் ப்ளவுஸினுடைய பேக் பார்ட் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 கிளாத்து சாரீலேருந்து எடுத்து நான் வந்து சென்டரில் இந்த பால்ஸை வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃப்ரண்ட்டை பார்த்து, ஸோ இந்த சைடு ஃப்ரண்ட்டுன்றதுனால ஃப்ரண்ட்டை பார்த்து, ஸோ இப்படி வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போது இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்த இப்படி இந்த இடம் இப்படி கொண்டு வந்து இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த இடம் வந்து இந்த இடம் மறைஞ்சிரும். இந்த இடத்த இப்படி ஸ்டிச் போட்டோன்னா இது வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த பாலை சென்டரில் வச்சு நம்ம ஸ்லீவில் அட்டாச் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இந்த கீழே வந்து நம்ம பார்டரை வந்து அட்டாச் பண்ணணும். அது எப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ பார்டரை அட்டாச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ வந்து இந்த ஸ்லீவில் வந்து பார்டரை வந்து அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அவுட்லுக் இருந்தது. பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்லீவு. ஸ்டோன் மட்டும் வைக்க சொன்னாங்க. ஸ்லீவ் பார்ட்டில் கையில் ஸ்டோன் வச்சாச்சு, லேஸ் ஸ்டோனு. ஸோ ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட்லையுமே ஒரு பக்கம் நான் வந்து இந்த பால்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.